கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலமான மன்னார்குடி பங்கு இறை சமூகம் உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முன்னொரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். இன்று ஆயராக உங்கள் மத்தியில் இந்த புதிய ஆலயத்தில் இருப்பது எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி, கூடுதலான சந்தோஷம். அதிலும் 16 அன்பிய கொடிகளோடு 17வது கொடியை ஏற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி. வேறுங்க எதை பார்த்ததில்லை நான். அதாவது கொடி ஏற்றுவாங்க, கொடி பண்ணுவாங்க, ஆனால் கொடியேற்ற நாளில் எல்லோரும் கொடியேற்றுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. திரு அவை சொல்லுகிறது, நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பங்கு இறை சமூகமாக திரு அவையாக இருப்பது என்பதே அன்பியங்களாக இருப்பதே. திட்ஸ் அ நியூ வே ஆஃப் பீயிங் த சர்ச் என்று திரு அவை போதிக்கிறது. திரு அவையாக இருப்பதே அன்பிய சமூகங்களாக வாழ்வதுதான் என்று சொல்லுகிறார். 16 அன்பியங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மன நிறைவை கொடுக்கிறது. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நமது பங்கின் 23வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாட தொடங்குகிற இந்த நாளில் உங்களோடு இருப்பது கூடுதலான ஆனந்தம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசு பக்தியை திரு அவை இயேசுவின் திரு பெயரை வணங்கி மகிழல் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் அந்த வியத்தகு பெயரை, தூய்மை மிகு பெயரை நாம் வணங்கி மகிழுகிறோம். அதை வெளிப்படுத்தும் ஒரு பக்தி முயற்சி தான் குழந்தை இயேசு பக்தி முயற்சி என்று இதனை அழைக்கிறது. ஆக இயேசுவின் திருப்பெயரின் அந்த வல்லமையை, அதன் மாட்சியை நாம் என்றுமே உணர்ந்திருக்கிறோம். நம் இயேசு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த பெயரின் அருளும், அந்த பெயரின் மாட்சியும், அந்த பெயரின் வல்லமையும் என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நான் சொல்லுவது உண்டு, இந்த உலகத்தில் மிக அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் இருக்குமானால் அது இயேசு என்கிற பெயராகவே இருக்கும். இந்த உலகத்தில் கடைசி மனிதன் வாழுகிற காலம் வரை உச்சரிக்கப்படுகிற ஒரு பெயராக இயேசு என்கிற பெயர் இருக்கும். பல நேரங்களில் நாமே உணர்ந்திருக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ, மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ துயரப்படுகிறோமோ, எந்த நிலையிலும் நம்மை அறியாமலே நாம் சொல்லக்கூடிய, உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல் அது இயேசு என்கிற சொல்லாக இருக்கும். அதை சொல்லுகிற போதே அத்துணை மகிழ்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும், மன நிறைவு இருக்கும், கவலைகளெல்லாம் தீர்ந்து போவதாகவே நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே தான் சொல்லுவேன், இயேசு என்பது பெயர் சொல் அல்ல, அது உயிர் சொல் என்று. இட்ஸ் நாட் அ நவுன், இட் இஸ் லைஃப் அண்ட் லைஃப் கிவிங். ஆக அது ஒரு பெயர் சொல்லல்ல. நமக்கு பெயர் இருக்கிறது, இயேசுவுக்கு ஒரு பெயர் இருந்தது என்பதல்ல. அந்த பெயர் வாழ்வு தரக்கூடிய பெயர், அது உயிர் சொல் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு கடவுளுக்குமே பெயர் இருக்கிறது. அதை நீங்கள் ஆய்ந்து பார்த்தீர்களானால் இந்த பெயரின் மாட்சியும் வல்லமையும் நமக்கு விளங்கும். பைபிள் நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க, சந்தோஷம். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை எடுங்க. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. கடவுள் மோசையை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். நான் அப்படியே மனசில் வச்சுட்டோம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. ஆங்கிலத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று கடவுள் தனது பெயரை இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 23வது இறைவார்த்தை. தந்தையாம் கடவுளின் பெயர் அது. இயேசுவின் பெயர் என்ன என்பதை பார்ப்போம். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆக இயேசுவின் பெயர் கடவுள் நம்மோடு இருக்கிறார். தந்தையாம் கடவுளின் பெயர் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. இயேசுவின் பெயர் கடவுள் நம்முடன் இருக்கிறார். அடுத்து யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். தூய ஆவியாருக்கு பெயர் என்ன? துணையாளர். தூய ஆவியாருக்கு பெயர் துணையாளர். ஆக இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, கடவுள் நம்மோடு இருக்கிறார், துணையாளர். இந்த 3 பெயர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? என்ன சம்பந்தம்?
நாம் நம்பி இருக்கிற கடவுள் என்றோ இருந்தவர் அல்ல, இன்றும் இருக்கிறவர். நாம் நம்பி இருக்கிற கடவுள் எங்கோ இருக்கிறவர் அல்ல, நம்மோடு இருக்கிறவர். ஆக கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான நம்பிக்கையே கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அதைத்தான் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆக நாம் நம்பியிருக்கிற கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த எசையா இறைவாக்கினர் பிறக்க போகிற மீட்பரின் பெயர் என்னவெல்லாம் சொல்லப்பட முடியும் என்பதை இறைவாக்காக சொல்லுவார். எசையா இறைவாக்கு நூல் 9ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. எசையா இறைவாக்கு நூல் 9ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. ஒரு குழந்தை நமக்கு பிறந்திருக்கிறார், ஓர் ஆண்மகு நமக்கு தரப்பட்டிருக்கிறார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். 4 பெயர்களை சூட்டி மகிழ்கிறார் எசையா தனது காட்சியில், தனது கனவில். வரப்போகிற மீட்பரின் பெயராக வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று. பிற்காலத்தில் இயேசுவின் காலத்திற்கு பிறகு வாழ்ந்த புனித பவுலடியார் இந்த திருப்பெயரின் மாட்சியை, வல்லமையை பின்வரும் வார்த்தைகளில் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 இறை வார்த்தைகள். பிலிப்பியர் 2, 9-11 வரை. எனவே கடவுளும் அவரை, யாரை? இயேசுவை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். வேறு எந்த பெயருக்கு மேலான பெயரை இயேசுவுக்கு அருளினார். அந்த பெயர் மின்னவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட்டு வணங்கக்கூடிய திருப்பெயர் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்த திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. மீட்பு என்றால் அது இயேசு. இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன? மீட்பர். ஆக இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும். இன்றைய நற்செய்தி வாசகம் சக்கேயும் இயேசுவும் சந்தித்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. அதில் கடைசியாக இயேசு பேசக்கூடிய வார்த்தைகளாக கேட்டோம். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. மீட்பர் மீட்பு கொடுக்கிறார். எப்போது பேதுரு சொன்ன வார்த்தைகளை பொருத்தி பாருங்கள். இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனெனில் இயேசு என்கிற அந்த பெயர், அந்த மீட்பர் என்கிற பெயர் நமக்கு மீட்பை கொடுக்கிறது, அதை நிறைவாக கொடுக்கிறது என்று. இது புனித பேதுருவின் ஒரு வாய்ச்சவடால் அல்ல. இயேசுவின் பெயர் எத்துணை ஆற்றல் மிக்கது, வல்லமை மிகுந்தது, வேறு எந்த பெயரை விட மேலான பெயர் என்று ஒரு வாய்ச்சவடலாக, ஒரு பேச்சு வழக்குக்காக சொல்லவில்லை என்பதை அவரது வாழ்வில் நிகழ்வே நமக்கு உணர்த்துகிறது. திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 3 முதல் உள்ள இறை வார்த்தைகள். ஒரு நிகழ்ச்சியை லூக்கா திருத்தூதர் பணிகளில் பதிவு செய்திருக்கிறார். பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைகிறார்கள். எழுந்து நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களை பார்த்து யாசகம் கேட்கிறார், ஏதாவது உதவி என்று கேட்கிறார். பேதுரு அவரை கூர்ந்து நோக்கியவுடன் அவருக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு, மகிழ்ச்சி, ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்க போகிறார் பேதுரு என்று மிகுந்த ஆர்வத்தோடு அவரை பார்க்கிற போது பேதுரு அவரை சொன்ன வார்த்தைகளை அப்படியே வாசிக்கிறேன். 6வது இறை வார்த்தை. பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட, இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதை மக்கள் அனைவரும் கண்டனர்.
நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர் என்று பார்க்கும். இயேசுவின் திருப்பெயரின் அந்த வல்லமையை மாட்சியை கண்ட அந்த மக்கள் மெய்மறந்து என்றால் என்ன? நமக்கு ஒரு உடல் இருப்பதையே மறந்து, பேச மறந்து சிலையென நிற்பது. அப்படித்தான் அவர்கள் நின்றிருந்தார்கள். அந்த மனிதரை பல நாட்கள் பார்த்திருக்கிறார்கள். எழுந்து நடக்க இயலாத ஒரு சகோதரராக அவரை பார்த்தவர்கள் அவர் எழுந்து மகிழ்ச்சியோடு பேதுருவோடும் யோவானோடும் கோயிலுக்கு நுழைவதை பார்த்த மக்கள் மெய்மறந்து நின்றார்கள். அந்த திருப்பெயரின் வல்லமை மாட்சி அவர்களுக்கு பெரும் வியப்பை கொடுத்தது. அந்த வியப்புக்குரிய அந்த பெயரையே நாம் வணங்கி மகிழுகிறோம் பிரியமானவர்களே. ஏனெனில் இந்த இயேசுவின் திருப்பெயரை நமது மீட்பு, அதுவே நமது ஆற்றல், அதுவே நமது வல்லமை என்பதை உணர்ந்திருக்கும். எனது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். மணப்பாறையில் நான் பங்கு பணியாளராக இருந்தபோது ஒரு பெரியவர், ஓய்வு பெற்ற ஒரு பெரியவர் கோயிலில் உதவியாளராக அலுவலகத்திலிருந்து எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவராக இருந்தார். மதிய வேளையில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தனது வீட்டுக்கு போய் வருவது வழக்கம். ஒரு நாள் ஏறக்குறைய 1:45 மணி இருக்கும். அதுவரை அலுவலகத்தில் இருந்தார். நான் வீட்டுக்கு போகிறேன் ஃபாதர் அப்படியே, நீங்கள் போங்க நானும் போகிறேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போனேன். அவரும் போனேன். சாப்பிட்டு கொண்டிருந்தேன். வேகமாக ஒரு ஓடி வந்தார். உங்கள் கோயிலில் வேலை செய்கிறவர், ஏன்னா அது நகரத்துக்குள்ளே இருக்கிறது, நெருக்கடியான சாலை மத்தியில் தான் ஆலயம் இருக்கிறது. அடிபட்டு கிடக்கிறார். அப்படியே கையை கழுவிட்டு போனால் ஒரு பெரிய லாரி, அவரது சைக்கிளில் தான் போவார் வருவார், சைக்கிளை தள்ளி கொண்டு போயிருக்கிறார். அந்த பக்கம் நெருக்கடியான அந்த சாலை தாண்டியவுடன் ஏறி போகலாம் என்று அவர் மீது அந்த லாரி ஏறி ஏறக்குறைய முழங்காலு கீழ் எதுவுமே இல்லை என்கிற அளவில் அப்படியே தொங்கிக் கொண்டு நான் பார்த்த உடனே அவரை உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகாமையில் இருக்கிற மருத்துவமனை கொண்டு போனேன். திருச்சி கொண்டு போக சொன்னார்கள். கூடவே இருந்தேன். ஒரு வார்த்தை கூட அந்த மனிதர் தனது வழியை குறித்து சொல்லவில்லை. அவர் உச்சரித்து கொண்டிருந்த ஒரே வார்த்தை இயேசுவே இயேசுவே என்று தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிறகு திருச்சியில் இருக்கிற காவேரி மருத்துவமனை அந்த எமர்ஜென்சி என்று அழைத்து போனார்கள். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியே கொண்டு வந்தார்கள். காலை வெட்டி எடுத்து விட்டார்கள். அந்த முழங்கால் சுத்தமாக எடுத்து விட்டார்கள். எடுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த செவிலியர் ஒரு பெரியவர் என்னிடம் வந்து சொன்னார், நீங்கள் தான் கூட வந்தீங்களா? ஆமாம். அப்புறம் கேட்டார். உள்ளே பார்த்தோம், அத்துணை ஒரு மரண வழி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் அந்த மனிதர் இயேசுவே இயேசுவே என்று மட்டும்தான் சொல்லி கொண்டிருந்தார். நானும் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ நோயாளிகளை பார்த்திருக்கிறேன், வழி தாங்காமல் ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி அழுது புலம்புவதை பார்க்கிறேன். அந்த மரண வழியிலும் அவர் உச்சரித்து கொண்டிருந்த ஒரே பெயர் இயேசுவே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பிரியமானவர், இன்றும் அவர் இருக்கிறார். கால் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நலமோடு இருக்கிறார். அந்த இயேசுவின் திருப்பெயர் நான் சொன்னது போல நமது வாழ்வின் எந்த நிலையிலும் நாம் உச்சரிக்க மறவாத, உச்சரிக்கிற போதே ஊக்கம் கொடுக்கக்கூடிய, ஆற்றல் கொடுக்கக்கூடிய, வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு பெயராக அது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பிரியமானவர், அந்த பெயரையே வணங்கி மகிழ குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களாக, சகோதர சகோதரிகளாக நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த பெயர் நமக்கு கடவுளது ஆட்சியை வல்லமையை மட்டும் உணர்த்துவது கிடையாது. மாறாக இந்த பெயரே நமக்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் என்னாலும் நமக்கு பெற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது என்று உணர நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். அதே 14வது இறைவார்த்தை பாருங்கள், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். அதை தந்தையாம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அவரை தொடர்ந்து பேசுவார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையின் பிற்பகுதி, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். என் பெயரால் கேட்பதையெல்லாம் தருவேன், கேட்பது அனைத்தையும் தருவேன். அத்தோடு இப்போது தந்தையை கொடுப்பதாக சொல்லுகிறார். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே தான் திரு அவை எந்த ஒரு மன்றாட்டையும் மன்றாடுகிற போது
கடைசியாக என்ன சொல்லி அந்த மன்றாட்டை முடிக்கும்? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடும். எந்த ஜெபமாக இருந்தாலும் அன்னை மரியாவோ பிற புனிதர்களோ அவர்களது வேண்டுதலில் பரிந்துரைகளில் மன்றாடுகிற திரு அவை தம்முடைய எல்லா மன்றாட்டையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் ஏறெடுக்கிறது. ஏனெனில் திரு அவை நம்பிக்கை, நமது நம்பிக்கை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த தந்தையாம் கடவுள் செவி மடுக்கிறார் என்பதுதான். அப்படித்தான் பிரியமானவர்களே, நம்முடைய பல நூறு தேவைகளோடு அந்த இயேசுவின் திருப்பெயரில் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் கூடி வந்திருக்கிறோம். நம் தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆக நம்முடைய தேவைகள் எதுவானாலும் நாம் அந்த கடவுளிடம் கிறிஸ்து வழியாக மன்றாட தயங்குவதில்லை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்கள் தேவைகள் உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவார். ஆக நாம் கேட்பதற்கு அதிகமாகவே பல வேளைகளில் கேட்காமலேயே கேட்கிற அருள்வரங்களை பெற நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பாராமலேயே நமக்கு தம்முடைய அருள்வரங்களை கொடுக்கக்கூடியவரா நம்முடைய கடவுள் இருக்கிறார். இன்னொன்றையும் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் மன்றாடுகிற போது எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். நீங்கள் நினைத்தபடியே மன்றாடியபடியே அவையெல்லாம் நடக்கும் என்று சொல்வார். ஆக இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் பிரியமானவர்களே கூடி வந்து ஏராளமான ஜெபங்களோடு வேதனையோடு கண்ணீரோடு நொறுங்கி போன உள்ளத்தோடு மன உருக்கத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். கடவுள் நம்முடைய ஜெபங்கள் அத்துணைக்கும் செவிமடுப்பார். இறுதியாக ஒரு நல்ல ஜெபத்திற்கு உதாரணமாக இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். சாமுவேல் முதல் புத்தகம் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 15வது இறைவார்த்தை. சாமுவேலின் தாயாகிய அன்னா கோயிலில் கடவுளிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். மகப்பேறு பாக்கியம் கிடைக்காத அந்த பெண்மணி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் மன்றாடிய விதம் அங்கு அமர்ந்திருந்த ஏலி என்கிற இறைவாக்கினருக்கு ஒரு தொந்தரவாக இருக்கிறது. அவர் மன்றாடுகிற முறை சரியில்லையோ என்று அந்த பெரியவர் ஏலி நினைக்கிறார். அந்த வேளையில் அண்ணா அந்த இறைவாக்கினரை பார்த்து சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் திருமணியின் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த விவிலியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜெபத்திற்கு சரியான விளக்கம், என் கடவுள் முன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் இன்னும் நேர்த்தியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஐ ஆம் pouring out my spirit in the presence of the Lord. கடவுள் திருமுன் என்னுடைய உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். அதுதானே ஜெபம். உள்ளத்தால் பேசுவதுதானே ஜெபம். பெரிய வார்த்தைகள் தேவையில்லையே. நாம் எவ்வளவு ஞானிகள் என்று கடவுளுக்கு தெரிய தேவையில்லையே. ஆக உள்ளத்தை கொட்டி கொண்டிருப்பது ஜெபம். அதை அந்த பெண்மணி செய்தார். தொடர்ந்து 17வது இறைவார்த்தை, அவர் ஜெபிப்பது முறையா என்று வியந்த அந்த ஏலி இறைவாக்கினர் அவர் சொன்ன இந்த பதிலை கேட்டு, என் கடவுள் முன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த பதிலை கேட்டு அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவார், மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரோட விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் ஆகிய ஆண்டவர் நீ விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை நிறைவேற்றுவார். அது இறைவாக்கினர் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி நிறைவேறியதா இல்லையா? அதே நூல் அதே அதிகாரம் 27வது இறைவார்த்தையை பாருங்கள். இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். இதான் பிரியமானவர்களே கடவுளின் திருப்பெயர் மீது, இயேசுவின் திருப்பெயர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை. என் கடவுள் முன்னானில் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். மீண்டும் அவரே சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். உங்களது ஜெபங்களும் அந்த நல்ல கடவுளால் ஏற்கப்படட்டும். அந்த இயேசுவின் திருப்பெயரின் வல்லமை உணர்ந்து அந்த திருப்பெயரை வணங்கி மகிழ்ந்து அவர் வழியாக நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்கட்டும். அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வருகிற போது நன்றி சொல்வதற்காகவே நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். கடவுள் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கனிவுடன் செவி மடுக்க வேண்டுமென உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுளது அருளும் ஆசிரும் என்னாலும் உங்களுக்கு துணை வருவதாக. ஆமென்.